அருமையான பீஃப் கிரேவி ஈஸியான மெத்தடில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து மொத்தமாக பீஃபோட வேக வச்சு ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்கள் பீட்டர். இன்றைக்கி தாட் ஃபார் த டே, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். சிம்பிள் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் முடிஞ்ச வரை கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏழைகளுக்கு நம்ம இறங்கி உதவி செய்யணும். நம்ம அவங்க உண்மையிலே கஷ்டத்தில் இருக்காங்களா, உண்மையிலே பசியில் இருக்காங்களா, உண்மையிலே அவங்களுக்கு உதவி தேவைப்படுதான்னு நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம யோசித்தாலே ஹெல்ப் பண்ண மாட்டோம். அதனால் யோசிக்காமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம ஏழைகளுக்கு இறங்குறது கர்த்தருக்கே கடன் கொடுக்குற மாதிரி. இன்றைக்கி குக்கிங்கில் ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஈஸியான பீஃப் கிரேவி அருமையான டேஸ்ட்டில் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி மொத்தமாக பீஃப் கூட வேக வச்சிருவோம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. நான் நிறைய டைப் ஆஃப் பீஃப் கறி பண்ணியிருக்கேன், பீஃப் கிரேவி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். அதனால் இந்த மெத்தட் நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நல்லா திக்காகவும் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு வாசம், அந்த மல்லிப்பொடியோட டாமினேஷன் நல்லா இருக்கும். இந்த ஸ்டைல் ஆஃப் கிரேவி ரைஸு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே அடிப்பொலி டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் கட்டாயம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் கொடுங்க. அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பீஃப் கிரேவிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 6 ஏலக்காய், 2 இன்ச்சு சைஸில் உள்ள பட்டை, ஒரு 3, ஒரு 7-8 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ் முழுசாக சேர்த்துருங்க, இல்லை அந்த சைடில் உள்ளதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூனு நம்ம பெருஞ்சீரகம் சேர்க்குறோம். இஞ்சி பூடு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன். நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக, அதுலேருந்து 2 டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் பல்ஸ் மோடில் நம்ம போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்துருக்கிறேன். இதை சின்னதாக கட் பண்ணணுன்னு இல்லை, ஒரு மீடியம் சைஸாக நீங்கள் தோலெல்லாம் எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அப்படியே சேர்த்துடலாம். இதையும் நம்ம சேர்த்து லைட்டாக பல்ஸ் மோடில் போட்டு பரபரன்னு அரைச்சிட்டு வந்துடுவோம். நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் சேர்க்கணுன்னா ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை பரபரன்னு அரைச்சிக்கோங்க. இல்லை ரெண்டையுமே சேர்த்து பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல தான். இப்போ இந்த மாதிரி அரைச்சா போதும். இப்போ இது கூட நம்ம பச்சை மிளகா, மசாலா, தக்காளி எல்லாமே சேர்க்கணும். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லிப்பொடி ஒரு 6 இல்லை 7 டீஸ்பூன் மல்லிப்பொடி ஃபுல்லாக வர்ற மாதிரி போடுங்க. மல்லிப்பொடி தான் நம்மளுடைய பீஃப் கிரேவிக்கு ஒரு டாமினேஷன் கொடுக்கும். அதே மாதிரி வத்தல் பொடி நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன். 1 டீஸ்பூன் நல்ல காரமான வத்தல் பொடி சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. தக்காளி ஒரு 4 தக்காளியை நம்ம கொஞ்சம் பெரிய சைஸில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும். அருமையாக இருக்குது. 1 கிலோ பீஃப் பண்ணுறதுக்கு 5 லிட்டர் இல்லைனா 7 லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க. நான் 3 லிட்டர் ப்ரெஷர் பேன் எடுத்துருக்கேன். எதுக்குன்னா வீடியோ நல்லா வரணுங்கிறதுக்காக. இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது தான் வாசம் நல்லாயிருக்கும். எண்ணெய் லைட்டாக சூடானோடனே கொஞ்சம் கடுகு, சீரகம் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், பெப்பர் ஒரு 10. லைட்டாக அந்த கடுகு எல்லாம் வெடித்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், அரைச்சி வச்சதை சேர்த்துடும். நல்ல வாசம் இருக்கும், நல்ல கலரும் இருக்கும். ஏன்னா நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் சேர்த்துருக்கிறதுனால வேறு எதுவுமே நம்ம கலருக்கோ எதுக்கும் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இதை நல்லா வதக்குவோம். ஒரு 2 நிமிஷம் இதில் அந்த பச்சை வாடை போகணும். அந்த பச்சை வாடை போகிறதுக்காக தான் இதில் போட்டு நம்ம நல்லா வதக்குறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கடைசி நேரத்தில் நம்ம உப்பு தேவைன்னா அப்போவும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம பீஃபை இதில் சேர்த்துடலாம். சார் நீங்கள் 7 லிட்டர் குக்கருங்கும்போது கரெக்டாக இருக்கும். நான் இப்போது வீடியோவுக்காக தான் இந்த சின்ன ப்ரெஷர் பேன் எடுத்துருக்கிறேன். இதுலேருந்து நம்ம மாற்றிடுறோம் பெரிய குக்கருக்கு. மிக்சியை கழுவுன தண்ணியை இதை கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா மசாலாவும் பீஃபில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு நம்ம முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தோம். இப்போ உப்பு தேவைப்படும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த பேன் ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப கிண்ட முடியாது. அதனால் இப்போ நான் குக்கரை மாற்றிடுறேன். இந்த கண்டென்ட்டை அப்படியே ஒரு 7 லிட்டர் குக்கருக்கு மாற்றி கொண்டு வந்துட்டேன். இதில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் வசதியாக இருக்கும். அது வீடியோக்காக தான் முதல்ல சின்னதை எடுத்துருந்தேன். ஸோ நீங்களும் கரெக்டாக 5 லிட்டர் இல்லை 7 லிட்டர் குக்கர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் நல்லா வசதியாக இருக்கும்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பீஃப் கிரேவிக்கு தேவையான எல்லா மசாலாவும் சேர்த்துட்டோம். இனிமேல் பீஃபை வந்து நம்ம வேக வைக்கிறது மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அதனால் குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு விசில் விட்டுருவோம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் குறைச்சி வச்சுருங்க. லோ ஃப்ளேம் வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு அரை மணி நேரம் வந்துச்சுன்னா பீஃப் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இல்லைனா ஒரு 8-9 விசில் நீங்கள் வச்சு எடுத்தாலும் பீஃப் வெந்துடும். பீஃப் வேகிற டைம் வந்து பீஃபை பொறுத்து மாறும். அதனால் பீஃப் வேகலைன்னா கூட கொஞ்சம் நேரம் நம்ம பீஃபை வேக வச்சுக்கலாம். நான் வந்து விசில் வந்து அரை மணி நேரம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து இப்போது திறக்கிறேன். திறந்து பார்க்கலாம் பீஃப் எப்படி வந்திருக்குன்னு. அருமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் நல்லா கக்கிட்டு வந்திருக்கு. பீஃபில் உள்ள எண்ணெய், அது போக நம்ம போட்ட மசாலா அந்த வந்து நல்லா வெந்து எண்ணெய் வந்து அப்படி கக்கி வந்திருக்கு. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே பச்சையாக போட்டுட்டு கொஞ்சம் தான் வதக்கணும். ஆனால் இதில் வேகும்போது நல்லா பச்சை வாடை எல்லாம் போய் நல்ல ஒரு வாசம், பயங்கரமான வாசம் இருக்குது. நம்ம போட்ட மசாலா எல்லாம் சூப்பராக இருக்குது. பீஃபும் நல்லா வெந்திருக்கும். நம்ம ஒரு பீஸ் எடுத்து பீஃப் நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம். சூடாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக டேஸ்ட் பார்க்கணும். சூப்பர் சாஃப்ட்டு, லைட்டாக இது பண்ண வந்துடுச்சு. பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். வாவ், சூப்பர் டேஸ்ட்டு. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவோம். வாசம் எல்லாம் அருமையாக இருக்குது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் நம்ம சேர்த்துருவோம். அது கூடவே பெப்பரும் ஃபைனல் டச்சிங்காக வீட்டில் அரைச்ச பெப்பர் பொடி 1 டீஸ்பூன் இது சேர்க்கும்போது நல்ல ஒரு காரத்துக்கும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், நல்ல ஒரு வாசத்தையும் கொடுக்கும். இது அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ நம்ம தாள்சம் பண்ணி ஊற்றிட்டோன்னா நம்ம பீஃப் கிரேவி ரெடி ஆயிரும். தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு, வத்தல், கருவேப்பிலை இது மட்டும் தான் போட்டு நம்ம தாள்சம் பண்ணி அது குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணி கடைசி கொத்தமல்லி எல்லாம் போட்டு எடுத்துட்டோன்னா பீஃப் கிரேவி ரெடி ஆயிரும். தாள்சம் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம பீஃப் கிரேவியில் சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச்சிங்காக நம்ம மல்லி இலை மட்டும் சேர்க்க வேண்டியது இருக்கும். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. கிரேவி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல். மல்லி இலை ஒரு கைக்கொத்த அளவு சேர்த்துக்கோங்க. ஃபைனல் டச்சிங்காக மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அருமையான பீஃப் கிரேவி ஈஸியான மெத்தடில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து மொத்தமாக பீஃபோட வேக வச்சு ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பீஃப் கிரேவி பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். ரைஸுக்கு, புரோட்டாக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது அடிப்பொலி காம்பினேஷன். எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அதனால் கட்டாயம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள்.